அதில் குஜராத் மாநில தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் சௌராஷ்டிர சமூக மக்களை அழைத்து பெருமை சேர்த்ததற்கு முதலில் ஆளுநர் அவர்களுக்கும் இந்த அமைப்பின் நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள சௌராஷ்டிர மக்களின் சார்பாக வழங்கி நன்றி தெரிவிக்கிறேன். குஜராத்திலிருந்து புலம்பெயர்ந்து நாம் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக குடியேறி வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாலும் நமது கலாச்சாரம் பண்பாடு எதையும் விட்டு கொடுக்காமல் இன்று வரை கடைபிடித்து வருகிறோம். இப்போது நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் அந்த வாழ்வீச்சு கிட்டத்தட்ட ஒரு டாலியா டான்ஸ் அதை போலவே இருந்தது. இதை தொடர்ந்து எங்கள் சமுதாயத்தில் பிர்காவள கோலாட்டம் என்று ஒரு கோலாட்டம் நடைபெறும். அதை போலவே இதுவும் இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று. அதுபோக இன்றைய தினத்தில் மதுரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை வேறு ஒரு 56 ஊர்களில் சௌராஷ்டிரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அனைத்து ஊர்களிலும் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விடாமல் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களோடு நாம் ஒன்றி வாழ்ந்து வருவதில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், தமிழர்களின் கலாச்சாரத்தை நாமும் பின்பற்றி அதன்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், மதுரையில் சித்திரை திருவிழா நடந்தது. இந்த சித்திரை திருவிழாவின் போது அழகர் ஆற்றில் இறங்குவார். அதன் பிறகு ஒரு 5 நாள் திருவிழா நடக்கும். இந்த 5 நாட்களில் சௌராஷ்டிர மக்கள் தங்களது முழு அர்ப்பணிப்போடு திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். இந்த ஒரு கலாச்சாரத்தை இங்கு உள்ளவர்கள் மட்டும் கடைபிடிக்கவில்லை. இப்பொழுது வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சௌராஷ்டிரர்கள் கூட சித்திரை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அட்லாண்டாவில் சித்திரை திருவிழா அவர்கள் குதிரை வாகனத்தில் கள்ளழகரை அங்குள்ள அலைஸ் பீச்சில் நடத்தினார்கள். அந்த அளவுக்கு தமிழ் கலாச்சாரத்தோடு சௌராஷ்டிர மக்கள் ஒன்றியிருக்கிறார்கள். மேலும் அங்கிருந்து நாம் வந்திருந்தாலும் நமது மொழியை நாம் மறக்கவில்லை. இன்று வரை நாம் சௌராஷ்டிர மொழியை பேசிக் கொண்டிருக்கிறோம். சௌராஷ்டிர மொழியில் எழுதி கொண்டிருக்கிறோம். பல இலக்கியங்கள் படைத்து வருகிறோம். சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டி, குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டி அவர்கள் எங்களுடைய பாட புத்தகத்தை அங்கீகரித்து சௌராஷ்டிரா யுவபாரதி என்ற ஒரு வகுப்பினை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள். அதன்படி சென்ற ஆண்டு முதல் நாம் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 600 பேர் பயின்று ஒரு 200 பேர் வரை தேர்வு எழுதி குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டியிலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு இப்பொழுது நாம் அங்கே வரும்பொழுது அந்த வகுப்பை தொடர்ந்து நடத்துவதற்காக தொடங்கி வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். மதுரையில் இப்பொழுது சௌராஷ்டிரா வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூறுகிறேன். எங்களுடைய ஒரு சிறு விண்ணப்பம் என்னவென்றால், சௌராஷ்டிர மொழியை வளர்ப்பதற்கும் சௌராஷ்டிர இலக்கியங்களை மேம்படுத்துவதற்கும் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் தாய்மொழியான சௌராஷ்டிரா என்பதை நன்கு உணர்ந்து அம்மாநில அரசு எங்கள் மொழிக்கு சிறந்ததொரு வாய்ப்பினை கொடுத்து பல உதவிகளை செய்து மொழியை மேம்படுத்த அவர்கள் உதவ வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தமிழ்நாட்டு அரசும் எங்கள் மொழி வளர்ச்சிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் அரசால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்ய ஆளுநர் அவர்கள் சிபாரிசு செய்ய வேண்டும். டெல்லியில் உள்ள சாகித்ய அகாடமி நிறுவனம் ஆண்டுதோறும் பாஷா சம்மான் என்ற விருது வழங்கி வருகிறது. இது சௌராஷ்டிர மொழிக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி மிகவும் குறைவாக உள்ளது. இந்த ஃப்ரீக்குவன்சியை மேம்படுத்த வேண்டும். மிக குறுகிய காலத்தில் அடிக்கடி நம் மொழிக்கு அந்த விருது வழங்கி இலக்கியம் படைப்பவரை ஊக்குவிக்க வேண்டாம், மிகவும் நன்று சிறப்பாக இருக்கும். அத்துடன்
இந்த தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து வரும் பொழுது நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, சௌராஷ்டிரர்கள் எந்த மாநிலத்தில் சென்று வாழ்ந்தாலும் அங்கு உள்ள அரசாங்கத்தோடு ஒரு நட்போடும் ஒன்றிய உணர்வோடும் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இது எல்லாரும் அறிந்த உண்மை. அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது அவர்கள் கோபப்படும்படியாக இதுவரை வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. மேலும் சௌராஷ்டிர மக்கள் ஒழுக்கம், நேர்மை, உண்மை இந்த மூன்றை அடிப்படையாக வைத்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சௌராஷ்டிர மக்கள் யாராவது ஒருவர் கூட சிவில் வழக்கு என்று கிரிமினல் வழக்கு போலீஸ் காவல்துறையிடம் கிடையாது என்பதை பகிரங்கமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அந்த அளவுக்கு ஒழுக்கத்துடன் வாழ்ந்து போவர்கள் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்குபவார்கள். 56 ஊர்களில் நம் சமூக மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அனைத்து ஊர்களிலும் ஒரு சபை ஒன்று இருக்கும். ஒற்றுமைக்காக, ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒரு கோவில் ஒன்று கட்டியிருப்பார்கள். இந்த முறை எங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் போய் சென்று பார்த்தாலும் ஒரு சௌராஷ்டிர சபை, மதுரை சௌராஷ்டிர சபை, திருச்சி சௌராஷ்டிர சபை, தஞ்சாவூர் சௌராஷ்டிர சபை என்று அந்தந்த ஊர் பெயருடன் சௌராஷ்டிர சபைகள் இருக்கும். அந்த ஊர் மக்களோடு அவர்கள் ஒற்றுமையாக அந்த சபையை அனுசரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிருஷ்ணர் கோவில் எல்லா இடத்திலும் இருக்கும். கிருஷ்ண பஜனை மடம் இருக்கும், கிருஷ்ண ராம பஜனை மடம், இப்படி எல்லா பக்கத்திலையும் இருக்கும். இது நம்ம ரிலீஜியஸாக சௌராஷ்டிர மக்கள் எந்த அளவில் வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க நெறி இருக்கும். அந்த ஒழுக்கம்தான் நம்ம இந்த அளவுக்கு உயர்த்தி இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். We now welcome Thiru Varun Thakur.